இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னோட முதல் படியிலேயே நான் சறுக்கிடுவேனோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா. நாளைக்கு 25 கஸ்டமர்ஸுக்கு நான் ஆர்டரை டெலிவரி பண்ணணும். ஆனா இப்போ எப்படின்னு ஒண்ணுமே புரியலப்பா. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு டெலிவரி பண்ண முடியாம போச்சுன்னா கஸ்டமர்ஸ் எப்படிப்பா என்ன நம்புவாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வரும். கண்டிப்பா கடை ஓப்பன் நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படி பெரியப்பா? டெய்லர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க இல்லாம எப்படி பெரியப்பா வேலை நடக்கும்? என்ன காரணத்தினால எல்லாரும் போனாங்க? உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, நான் வர வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மார்னிங்குள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் ரெடி ஆயிடும்னு சொன்னாங்கம்மா. ஆனா திடீர்னு ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. வருண், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க. நம்ம வேணா வேற டெய்லர்ஸ பார்க்கலாமா? இல்லக்கா, டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல யாரும் கிடைக்க மாட்டாங்க. கஷ்டம். சித்தி, எனக்கு ஒரு யோசனை. பேசாம நம்ம கடையில் இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துடலாமா? இல்ல கௌதம், நம்மள நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்னைக்கும் உண்மையா இருக்கணும். வருணோட டிசைன்ஸ பார்த்துதான் நாளைக்கு கஸ்டமர்ஸ் அவன் கடைக்கு வர போறாங்க. இப்பவும் அவனோட டிசைன்ஸ்க்கு தான் எல்லாரும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க நம்பிக்கைக்கு நம்ம எப்பவுமே துரோகம் பண்ணக்கூடாது. சோ வருணோட டிசைன்ஸ்க்கு தான் நாம உயிர் கொடுக்கணும். அதெல்லாம் சரிதான் நாமல. ஆனா இப்ப என்ன பண்றது? இந்த ராத்திரி நேரத்துல டெய்லர்ஸ் எல்லாம் இல்லாம நாம எப்படி? நாம எதுக்கு இருக்கோம்? என்னங்க சொல்றீங்க? ஆமா லீலா, நம்ம எல்லாருக்குமே டெய்லரிங் தெரியும். நாமளும் ஸ்டார்டிங்ல இதுதானே பண்ணோம். இப்போ வருணுக்காக மறுபடியும் பண்ணுவோம். எல்லா ட்ரெஸ்ஸையும் நாமளே தைப்போம். என்ன மாமா சொல்றீங்க? எல்லாருக்கும் டெய்லரிங் தெரியுமா? ஆமாமா, நாங்களும் எடுத்த உடனே கடைய ஆரம்பிச்சு பெரிய ஆளாலாம் ஆகல. அண்ணாமலை டிசைன் சொல்ல அதை நாங்க எல்லாரும் சேர்ந்து தச்சு கொடுப்போம். அது மக்களுக்கு பிடிச்சு போய் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு அண்ணாமலை டெக்ஸ்டைலா வளர்ந்துருக்கு. வருண், ஆமாப்பா, நாளைக்கு உன்னோட கடை ஓப்பனிங் சூப்பரா நடக்கும். கவலைப்படாத. ஒன்னும் யோசிக்காத வருண், நீ நினைச்ச மாதிரி நல்லாவே தைச்சு தருவோம். இல்ல எங்க சப்போர்ட் இல்லாம நீ தனியா ஆரம்பிக்கிற பிசினஸ் இதுன்னு நினைச்சா எங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துரு. அப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு டைம் இல்ல, சீக்கிரம் எல்லாரும் கிளம்பலாம். பெரியப்பா, ஒன்னும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ப்பா.